மக்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வேலி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்குத்துறை பீச் போனீங்கன்னா ஒரு சங்கு பார்ப்பீங்க. ஆனால் அதை விட பெரிய ஒரு சங்கு இங்கே இருக்குது. இதுதான் இந்த இடத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷலான்னு கேட்டால் அது இல்லை, இங்கே ஒரு பீச் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாம் கொச்சுவேலி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வேலி பார்க் பீச், அதாவது சங்குமுகம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நாகர்கோயிலேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு 75 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். அதே இது திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ஈஸியாக போகணும் அப்படின்னா நாகர்கோயில் டு கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டெய்லி ரன் ஆகுது. இது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புது. இது ஒரு 10:30க்கு அங்கே கொண்டு விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அந்த கொச்சுவேலி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இந்த பார்க் பீச்சுக்கு. நம்ம அப்படியே இங்கே வந்தோன்னா ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு. இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. பார்க்கிங்க்கு பைக்குக்கு 5 ரூபாவும் காருக்கு 10 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் விட்டுக்கலாம், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அப்படியே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே பார்க்குள்ளே போயிட்டோம். பார்க்குள்ளே போன உடனே ஒரு இயற்கை எழிலான ஒரு அழகான ஒரு பார்க் தான் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் உள்ளே வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான சின்ன பார்க்கு, அப்புறம் ஒரு முக்கியமான இடங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம போக போக அதை தெரிஞ்சுக்கணும். மக்களே, நாம் இப்போ வேலி பார்க்கில் தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது. இந்த பார்க்கை சுற்றி ட்ரெயின் சுற்றி வந்துட்டு இருக்குது. பிள்ளைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள், அந்த இது சறுக்கு, இந்த மாதிரிப்பட்ட கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம வந்து சுற்றி பார்க்க போவோம். இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கு தான் இருக்குது. இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஊஞ்சல்களும் சறுக்கு போன்ற நிறைய கேம்லாம் இருக்குது. எல்லாமே குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கக்கூடியதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இது. இங்கே மட்டும் இல்லை, இந்த பார்க் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல அங்கங்கேயா இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க சந்தோஷமாக விளையாடுறதுக்கு இங்கே நிறைய இடம் இருக்குது. இது மட்டும் இல்லை, நாங்கள் இங்கே வந்த உடனே இந்த பார்க்குக்குள்ளே ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. என்னடா இது ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு. என்ன இவ்வளவு அழகான ஒரு ட்ரெயின் இந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கே அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கை ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காமிக்குது. இதுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 50 ரூபா ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் அது ரொம்பவும் அழகான ஒரு குட்டி ட்ரெயின். இதை நம்ம ஊட்டி கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. அது பார்க்கவும் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் வந்து இந்த பார்க் ஃபுல்லாகவே இந்த ட்ராக் இருக்குது. ஸோ ஒரு ஒரிஜினலான ஒரு ட்ராக்கு. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஒரு ரயில்வே ட்ராக்கில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே இங்கே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நாங்கள் ட்ரெயின் வந்து சார்ஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னதுனால எங்களால் ட்ரெயின் ஏற முடியல. அப்படியே நாங்கள் ஒரு மறு பக்கம் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சங்கு இருந்துச்சு. இந்த சங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய சைஸில் ஒரு குளத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சங்கு. அங்கே பாரு, ஆட்டி ஆட்டி போகிறத பாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி நினச்சா அதுக்கு கம்பெனி பொறுப்பு ஆகாது. இதை தானே பார்த்தீங்க, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. நம்ம மைண்டு எங்கேயோ போகுதே. சே, என்ன இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சுற்றி சுற்றி பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் அருமையான பிளேஸுங்க. சரி, அப்படியே நம்ம அப்படியே இந்த ட்ராக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நடந்து போய் இங்கே ஏதோ போட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த போட்டிங்கை பார்க்க போய் போட்டில் ஏறி இன்றைக்கி செம்ம என்ஜாய் வைப் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். வாங்க அந்த வைப்பில் போய் பார்த்துலாம். போட்டிங் போட்டிங் போட்டிங். என்னடா இது போட்டிங்னு சொன்னாங்க, தரையாகவே இருக்குது. ஓ மை காட். இந்த இடத்துல போட்டிங் நடந்திருக்கும் போல் இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ போட்டு மட்டும்தான் இருக்குது, தண்ணியும் காணும் ஒன்றையும் காணும். அதாவது ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்குங்க இந்த ஏரியாவே. லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போனால் உள்ளேருந்து வெளியே மிதக்க முடிஞ்சால் தானே மிதக்கிறதுக்கு.
மேலே ஃபுல்லாக பாசியாக இருக்குது. குப்பையும் குளமுமா பயங்கர மோசமான நிலமையில் இருக்குது இந்த இடம். இதை கேரளா கவர்மெண்ட் நினச்சா கொஞ்சம் சீரமைப்பு பண்ணி அவ்வளோ போட்டிங்கும் விடலாம். நாங்கள் ஆசையாக வந்து மோசம் போயிட்டோம். இந்த இடத்துல போட்டிங் இப்போது நடக்கலை அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இந்த ஏரியாவே ரொம்பவும் ஒரு மோசமான நிலமையில் இருக்குது. போட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாசிங்களுக்கு இடையில அது புதஞ்சு போய் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து போகிற அந்த பாதைகள் எல்லாமே டேமேஜ், ஃபுல் டேமேஜ். ஒரு இதுக்கும் உதவாத மாதிரி இந்த இடத்த போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் போட்டிங்கும் போக முடியாது, ஒன்றும் போக முடியாது. ஆனால் போட் ஹவுஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு நாங்களும் போட்டில் போய் நல்லா வைப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் போட்டுக்கு இன்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக போட்டிங் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எவ்வளோ நாளாக எப்படி போட்டிருக்காங்க என்னன்னு ஒன்றுமே தெரியல. சரி, நம்ம போட்டிங் கிடைக்காத ஒரு விரக்தியில் நம்ம அப்படியே இந்த கடலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து போகிறோம். இங்கே என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன செஞ்சு வச்சுருக்காங்களோ பார்ப்போம். சரி, ஆனால் இது எதுக்காக இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டேக்கெல்லாம் இதுக்கு மேலே ஏறி உட்காந்துருந்து சுற்றி பார்ப்போமே, அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இங்கேருந்து ஏதாவது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுன்னு எனக்கு தெரில. சரி, ஓகே. அப்படியே ஒரு பாலத்தில் நம்ம நடந்து போய் அந்த பக்கம் போகிறோம். இந்த பாலம் பார்த்திங்கன்னா மிதவை பாலம் அப்படின்ற மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே ஒரு அழகான ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இது என்னென்னா, இந்த பக்கமாக ஏறி அந்த பக்கம் வரும்போது அது கீழே தாடுறது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரி, அதையும் பார்த்தோம். அப்படியே இங்கே வந்தால் ஒரு பழைய காலத்து ஒரு பிளேனு. இந்த பிளேன் வந்து இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ண ஒரு பிளேனாக அதை பார்த்தோம். அது செமையாக இருந்துச்சு. நம்ம நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா பார்க்குக்குள்ளே இருக்குது இல்லையா, சுராசிக் பார்க், டைனாசர் பார்க், அது என்ன பார்க் சொல்லுவீங்கன்னு தெரில. அந்த பார்க்கில் இருந்த அதே மாதிரியானது, ஆனால் அதோட கொஞ்சம் சின்னது தான். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக, அதில் எல்லாமே பார்ட்ஸும் அப்படியே இருக்குது. வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக இருக்கனால அடுத்த வீடியோவில் இதோட மீதியை பார்க்கலாம். வாங்க எங்கள் சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க.